காவல்துறை நோட்டீஸை எதிர்த்த ராஜாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை நோட்டீஸை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பாஜக மூத்த தலைவர் ராஜா மனு தாக்கல் செய்திருந்தார். காவல்துறை விசாரணைக்கு ராஜா ஆஜராகி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், விசாரணைக்கு ஆஜராக ராஜாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து அமைப்புகள் கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதற்கு எதிராக இந்து முன்னணி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை பழங்காநத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கியது. இதுல பல்வேறு நிபந்தனைகளை உயர்நீதிமன்றம் விதித்திருந்தது. அதாவது குறிப்பாக வெறுப்புணர்வை உண்டு வகையில் பேசக்கூடாது, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசக்கூடாது, முழக்கங்கள் எழுப்பக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த விதிமுறைகளை எல்லாம் மீறித்தான் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாஜக மூத்த தலைவர் ராஜா அவருடைய பேச்சு என்பது மத மோதலுக்கு தூண்டும் வகையில் இருந்தது, நீதிமன்ற நிபந்தனைகளை மீறியது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே அவர் மீது மதுரை சுப்பிரமணியபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு விசாரணைக்காக ராஜா நேரில் ஆஜராக வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் அந்த நோட்டீஸை ரத்து செய்ய முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் காவல்துறை விசாரணைக்கு ஆஜராகி ஒரு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். நோட்டீஸ்க்கு எதிராக அவர் வழக்கு தொடர மனுதாரருக்கு எந்த அதிகாரம் இல்லை எனவும் நீதிபதி தெளிவுபடுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.